Taste the Daily. திரு ராஜாராம், நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. ஸோ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காவல்துறை சரியாக செயல்படுறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பார்க்க முடியுது. காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுனால சரியாக செயல்படலை, அதனால சில குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை அப்படின்ற விமர்சனம் இங்கே பார்க்க முடியுது. கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறையோட செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, கலைஞர் இவங்க 3 சிஎம் காலத்துலேயும் நான் சென்னையில் தான் பணிபுரிஞ்சேன். 35 ஆண்டுகள். காவல்துறைங்கிறது கிட்டத்தட்ட அதே கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூடி இருக்கும், சிலர் ரிட்டையர்டாக இருப்பாங்க, புதுசாக வந்திருப்பாங்க. ஆனால் அதை எப்படி சிறப்பாக கையாளுறாங்க அப்படிங்கிறது அந்த ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க சிறப்பாக கையாண்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும். இப்போ சிறப்பாக கையாளுறாங்களா? தமிழ்நாட்டில் சிறப்பாக இப்போ சொல்லிடுறேன், நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் சொல்லிடுறேன். 1982 சென்னை மாநகரத்தில் டி நகரில் ஒரு முதியவர், அவர் மனைவி 2 பேரும் கொலை செய்யப்பட்டு அவங்க வீட்டில் இருந்த நகைகள்லாம் திருடப்படுது. அவங்க குழந்தைகள் ஃபாரினில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் உடனே தகவல் கிடச்சி காவல்துறை போகிறாங்க. அப்போ சிஎம்மாக இருந்த எம்ஜிஆர் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். டி நகரில் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட உடனே கொலை நடந்த இடத்துக்கு கமிஷனர் வந்திருக்காரு. ஆனால் சிஎம் வந்துட்டாங்க. சிஎம் வந்தனால அந்த வழக்கு ரொம்ப வேகமா போய் இதே மாதிரி 4 இடத்துல முதியவர்களை கொலை பண்ணிருக்காங்க. அந்த டீம் ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்களை பிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. சிஎம்ஏ வர்றாருன்றப்போ அந்த வழக்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவரோட ஈடுபாடு நேரடியா இருக்கிறப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துருது. அதே மாதிரி இப்போ இந்த மேற்கு மாவட்டங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இப்போ இந்த பெரியவர்கள் முதியவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு. இதே நான் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் 2013 சென்னை மாநகரத்தில் அப்போது சிஎம் மேடம் ஜெயலலிதா அவங்க என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, முதியவர்கள் எங்கெங்கே தனியாக இருக்காங்க, சில வீடுகள் இப்போ நான் கீழ்ப்பாக்கத்தில் இருந்தேன், பங்களாக்கள் இருக்கும், அவங்களோட பையங்க குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, பெரியவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. இவங்க ஒரு ஆர்டர் போட்டு சென்னை முழுக்கும் தமிழ்நாடு முழுக்கும் முதியவர்கள் எங்கே தனியாக இருக்காங்கன்னு சொல்லி அந்தந்த காவலர்களை வச்சு லிஸ்ட் எடுத்தாங்க. லிஸ்ட் எடுத்து அவங்கவுங்க வீட்டில் அந்த காவல்துறை அந்த ஸ்டேஷனோட நம்பரு, இன்ஸ்பெக்டர் நம்பரு, ஏசி நம்பர் எல்லாத்தையும் ஒரு ஸ்டிக்கர்ல அவங்க வீட்டுல கதவை பூட்டினதுக்கு அப்புறம் உள்பக்கமா தெரியுற மாதிரி அவங்க படுத்த நிலையிலே தெரியும்படியா ஒட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க காவல் நிலையத்துல இருந்து டெய்லி காலையில ஒரு காவலர் போன் பண்ணி கேட்பாங்க. நைட் ரவுண்ட்ஸ்ல வரக்கூடிய காவலர் அந்த ஏரியாவுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் எடுத்து அதை கண்காணிச்சாங்க. அது மாதிரி கண்காணிச்சுன்னா இப்ப மேற்கு மாவட்டங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த மேற்கு மாவட்டங்கள்ல 50 கிலோமீட்டர் ஏரியா ரேடியஸ் தான் சார் சொன்னார். அந்த 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய காவலர்கள் ஒருவேளை அங்க பற்றாக்குறை இருக்கும்னா டிஎஸ்பி பட்டாலியன் இருக்கு. அந்த பட்டாலியன்ல இருந்து எடுத்து நிறைய காவலர்களை போட்டு இது மாதிரி நைட்டு பெட்ரோல் இது மாதிரி முதல்ல லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்து இங்க தனியா பண்ணை வீட்டில் தனியா இருக்கக்கூடிய முதியவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அங்க சிசிடிவி கிடையாது, டாக் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப லேட்டஸ்டா செல்போன் எல்லார் கையிலுமே இருக்கு. இப்போ அந்த செல்போன்ல காவலர் ஆப், காவல் ஆப்னு இருக்கு. காவலர்கள் போய் அவங்களுக்கு இதை மாதிரி இது பண்ணி இந்த பட்டரை மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அமுக்குனீங்கன்னா உடனே உங்களுக்கு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தா தடுக்கப்படும். இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சேன் கடைசியா, 2021 இருந்து 24 வரைக்கும் அந்த இடங்கள்ல, அதாவது இந்த மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு 13 கொலைகள், முதியவர்கள் இது மாதிரி நடந்த கொலைகள், அதுல 12 பேர் உள்ள ஒரு டீமை பிடிச்சிருக்காங்க. 2024 பவானீஸ்வரி அவங்க ஐஜியா இருக்காங்க, மேற்கு மண்டல ஐஜியா இருக்கையில 12 பேரை பிடிச்சி 39 சவரன் நகையை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் இப்போ உள்ளதான் இருக்காங்க. ஆனா அந்த டீம்ல விடுபட்டவங்க இதை பண்ணிருக்கலாம். அந்த ஆங்கிள்லையும் தேடணும். இன்னொன்று பெரிய விஷயம் எனக்கு என் மனசுல படுது என்னன்னா, இப்போ அந்த மேற்கு மாவட்டங்கள்ல குறிப்பா திருப்பூர், வெளி மாநிலத்திலிருந்து நிறைய பேர் லட்சக்கணக்கில் இருக்காங்க அங்க. அவங்க கூட அந்த வெளி மாநிலத்தில் உள்ள குற்றவாளிகள் இந்த மாதிரி, ஏன்னா இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கல கொடூரமான சம்பவங்கள். ஆனா அதுல போன ப்ராப்பர்ட்டிங்கிறது கம்மி தான். ஆனா உயிர் அப்படிங்கிறப்போ அது பெரிய விஷயம். அதுவும் கரெக்டா அடிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்து தனியான ஆட்கள் அடிக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல. அந்த இடத்துல அவங்க போனையும் பயன்படுத்துறது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இதை க்ளோஸா வாட்ச் பண்ணி இதுக்குன்னு தனியா டீம் போட்டு இது அதிக ஸ்ட்ரென்த் போட்டு இதை கவனிச்சு இது நிச்சயமா தடுக்கணும். முதியவர்கள் காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. நீங்க சொல்றது தடுக்கணும் அப்படின்றது முதல் கொலை நடந்தப்பவே இந்த ஆக்ஷன் எடுத்துக்கணும் இல்லையா? அடுத்தடுத்த தொடர் கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் இனி எடுக்கணும் அப்படின்றது இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு. இப்போ ஒரு 20, அதாவது 2024 கிட்டத்தட்ட கடைசி சமயத்துல, அதாவது ஒரு 8வது மாசம் 7வது மாசம் வரைக்கும் உள்ள கொலைகள் இந்த முதியவர் கொலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்ன ஒரு டீம் பிடிச்சிட்டாங்க.
அதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அதே மாதிரி நடக்குது. என்னன்னா ஒரு டீம் எது செஞ்சாங்களோ அவங்க உள்ள இருக்காங்க. ஆனா அதே மாதிரி கொலைகள் நடக்குன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா ஒண்ணு அதுல விடுபட்டவங்களா இருக்கணும், இல்லைன்னா வேற டீமா இருக்கணும். இது என்னங்கிறத கவனிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு நிச்சயமா இருக்கு. முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்றத ஏத்துக்க முடியுமா? அதாவது கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பேப்பர்ல டெய்லி பாக்குறோம். இல்ல எந்த ஆட்சியிலையும் குற்றங்கள் நடக்காது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அதுக்காக பெரிய அளவுலயும் இது மாதிரி கொடூரமான முறையிலையும் இது நடக்கிறது இப்ப இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறனால அடுத்த செகண்ட்லயே வெளியே வந்துருது. அன்னைக்கு ஜான் ஒருத்தர் இதுல சேலத்துல கார்ல ஒய்ஃபோட போயிட்டு இருக்கல அப்படியே மடக்கி வெட்டுறாங்க. அது அங்க வெட்டப்போவே எல்லா இடத்துக்கும் வருது. அந்த பாக்குறப்போ என்ன ஆகுது, பொதுமக்கள் மனசுல ஒரு பெரிய பீதியை கிளப்புது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில இதெல்லாம் தடுக்கப்படணும். தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ காவல்துறை நிச்சயமா எடுக்கணும். இப்ப நீங்க சொல்றது மாதிரி கரெக்ட். இப்போ ஒரு ரவுடிகளாகட்டும் இல்ல முன்விரோதம் காரணமா கொலைகள் நடக்குது, அதெல்லாம் யாரும் மறுக்கல. அதை யாராலையும் தடுக்க முடியாது. வேணா உளவு வேணா பார்க்கலாம் அப்படின்றது இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆட்சியில இன்னும் எக்ஸ்ட்ரீமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு திரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் சகாயம் சொல்றாரு, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு கொடுத்த பாதுகாப்பையும் தமிழ்நாடு அரசு திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்றப்போ அது இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஏடிஜிபி அவங்களும் சொன்னாங்க, என்னோட ரூமை எரிச்சு என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் புதுக்கோட்டையில ஜகபர் அலி ஆகட்டும் இல்ல ஜாகிர் ஹுசேன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு அவங்களே எல்லாத்தையும் போலீஸ்கிட்டையும் ஆகட்டும் இல்ல ஒரு சமூக ஊடகங்களையும் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப அங்க தோல்வி இருக்கு அப்படின்றது தானே நம்ம பார்க்க முடியுது. ஆமா, இப்போ சகாயம் சாருக்கு அந்த கேஸ் பெரிய லட்சக்கணக்கான கோடி உள்ள வழக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் கோர்ட்ல இருக்கு. நீதிமன்றத்துல சாட்சியம் சொல்றதுக்கு இவர் அழைக்கிறாங்க சமன் மூலமா. இவர் அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு இவருக்கு ஏற்கனவே கண்டினியூஸா பந்தோபஸ்து கொடுத்திருந்தாங்க. 23rd அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அவர் என்ன கேட்கிறாரு, கோர்ட்டுக்கு நான் வரணும்னா எனக்கு நீங்க பந்தோபஸ்து கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்ல எந்த கோர்ட்ல கூப்பிட்டாங்களோ அந்த கோர்ட்ல அச்சுறுத்தல் இருக்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு திரும்ப வாங்குறது அப்படின்றது அவர் உயிர் மேல ஒரு அலட்சியம் வழிமுறைகள் இருக்கு. அதை உங்களுக்கு தெரிய முடியாது சொல்லிடுறேன். அதாவது ஹோம் செக்ரட்டரி தலைமையில் ஒரு மீட்டிங் மாசந்தோறும், அது சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதுல டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, அப்புறம் இந்த செக்யூரிட்டி எஸ்பின்னு 2 பேர் இருப்பாங்க. இவங்களை வச்சு உளவுத்துறை மூலமா யார் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு எந்த விதமா பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப த்ரெட் இல்லைன்னா அதை வாபஸ் வாங்குவாங்க. அந்த கமிட்டி முடிவு பண்ணி அதன்படி தான் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ இல்ல அப்படின்றதுனால வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படி நீங்க சொல்ல வரீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் அந்த அச்சுறுத்தல் இருக்குங்கறாங்க, கொடுக்கணும். இன்னும் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் பேசுறப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, கடந்த ஆட்சியில உளவுத்துறை இலங்கையில தேவாலயத்துல குண்டு வெடிக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு அப்பத்திறனா இருந்தாங்க. இப்ப இங்க நடக்கிற அரசியல் கொலைகள், பழிவாங்கல்களை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உளவுத்துறை செயலிழந்து இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உளவுத்துறை அவங்க ஒர்க்கை மட்டும் பார்க்க விடணும். இப்ப எப்படின்னா விஐபி பந்தோபஸ்துக்கு உளவுத்துறையும் போய் நிக்கிறாங்க. உளவுத்துறை மஃப்டியில் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல 2 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. ஒருத்தர் மாவட்ட உளவுத்துறை, இன்னொன்று மாநில உளவுத்துறை. அவங்க என்னன்னா அந்த லிமிட்ல மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் பார்ப்பாங்க, பேசுவாங்க, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறத விஷயத்தை கலெக்ட் பண்ணி மேல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா விஐபி பந்தோபஸ்துங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாரு. அதுக்கு ரூட்ல பந்தோபஸ்து போட்டுருப்பாங்க. அதுக்கு யூனிஃபார்ம் போட்ட காவலர். உளவுத்துறையை எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டியூட்டி ஜாஸ்தியா இருந்தாலும் அவங்களோட டியூட்டி கவனிக்க முடியல. அப்படி அவங்க கவனிச்சு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் பேர்லயும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும். இத்தனை குளறுபடிகள் இருக்கு அப்படின்னா காவல்துறையும் உளவுத்துறையும் முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அவர்தான். ஆமா, இவங்க எடுத்து சொன்னா அவங்க செய்யணும்ல. இவங்க எடுத்து சொன்னாங்களாங்கிறது தெரியல. எடுத்து சொல்லிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், நம்புறேன். ஆனா அதன் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு போடணும்ல. இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் சின்ன குழந்தைகள இருந்து வயதானவங்க வரைக்கும் பார்க்குறோம் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது எங்கே பார்த்தாலும் நடக்குது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பரவலாக பார்க்க முடியுது. உண்மையாகவே தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதாவது நம்ம அரசு குறை சொல்கிறீங்க, காவல்துறை குறை சொல்கிறீங்க, இதுக்கு அப்பாற்பட்டு சில காரணங்கள் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, இந்த செல்ஃபோனில் என்ன விதமான விஷயங்களும் எல்லார் கையிலையும் இருக்குது. எல்லாருக்கும் இது தெரியுது. அது இளைஞர்கள் பார்க்கையில கெட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த செல்ஃபோன் இதை தடை பண்ணணும். இந்த வலைத்தளங்களில் எதெல்லாம் இது மாதிரி வருதோ அதை தடை பண்ணணும். 2வது போதை. அந்த போதைங்கிறது சாராயத்தில் தான் இருந்தது.
இப்போ பவுடர் என்னென்னமோ வருது. இல்ல அதான் நான் கேட்க வந்தேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே கள்ளச்சந்தையில மது விக்கிறாங்க. டாஸ்மாக் 24 மணி நேரமும் மது வித்துட்டே இருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே காவல்துறை பக்கம் இல்ல திரும்புது. இது அதிகாரிகள் மேல தப்புன்னு பார்க்க முடியுமா இல்ல காவல்துறை மேல தான் தப்புன்னு எடுத்துக்க முடியுமா? இப்போ சில விஷயங்களை நான் வந்து சொல்றேன். அந்த கள்ளக்குறிச்சி பத்தி சார் பேசினாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தாங்க. 65 பேர் இறந்ததுல அந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் தான் அந்த சாராயத்தை வித்தாருன்னு சொன்னாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. அவர் ஜாமீன்ல விட்டாங்க, வெளியே வந்துட்டாரு. நான் என்ன சொல்றேன், கண்ணுக்குட்டியை நீங்க உள்ள போடுங்க. அதுக்கு உடந்தையா இருந்த காவலர்கள், உடந்தையா இருந்த கட்சிக்காரர்கள், உடந்தையா இருந்த அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, விஏஓ, அவங்களையும் சேர்த்து நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் எங்க நடந்ததுன்னா மும்பையில் நடந்தது. கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. உடனே அந்த அரசு என்ன பண்ணுச்சு, ஒரு சட்டம் போட்டாங்க. இனிமேல் எந்த இடத்துலயாவது கள்ளச்சாராய சாவு நடந்தால் அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த காவலர்களும் ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு. அன்னைக்கு என்னைக்கு அந்த சட்டத்தை போட்டாங்களோ அன்னையில இருந்து வரைக்கும் கள்ளச்சாராயம். ஆனா இங்க உயர் அதிகாரிக்கெல்லாம் பணி நீக்கம், இடைநீக்கம் செய்யற மாதிரி செஞ்சுட்டு திரும்ப ப்ரமோஷன்ல அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க தவறு செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே இருந்தது யார், அவங்க பேர் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அந்த நடவடிக்கை வந்து அதுக்கு யோசனை பண்ணக்கூடாது. காவல்துறை மட்டுமல்ல, கட்சிக்காரர்கள் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு காசு வாங்கியிருக்காங்க, உடனே இருந்தார்களோ அவர்களும், அதே மாதிரி இவங்க விஏஓ அந்த குரூப்பும் எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணு. தவறு செஞ்சா யார் செஞ்சாலும் தவறு தான். காவல்துறையில் தவறு செஞ்சா நிச்சயம் நடவடிக்கை எடுங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா இப்போ அதிகாரிகள் தப்பு பண்றாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதே அரசியல்வாதிகள் இங்க ஒரு பேச்சு வருதே. நான் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்திருக்கோம். மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு, எஸ்பி ஆகட்டும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. அப்படின்னா அப்ப அங்க அதிகாரிகள் செயல்பட முடியுமா? அவங்க கிட்ட சுதந்திரம் இருக்கு? அதுக்கான சுதந்திரம் இருக்கா? காவல்துறையை வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஆனா செய்யறதும் செய்யாததும் அவங்க கையில தான் இருக்கு. செய்யலைன்னா அவங்க மாற்றப்படுவாங்க. முன்னாடி இருந்த ஆட்சியில பேசுறதுக்கே யோசனை பண்ணுவாங்க, செய்யாட்டி கூட மேற்கொண்டு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைகள் வந்து களையப்படணும். களையப்பட்டால்தான் வந்து காவல்துறை வந்து சுயமா செயல்பட முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கடந்த ஆட்சியில் இப்போ சார் வந்து கம்பேர் பண்ணி சொன்னார், கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் அப்படின்னு. ஸோ அந்த கம்பேரிசன் நான் கேட்குறேன். கடந்த ஆட்சியில் நடந்த கொலைகள், கடந்த ஆட்சியில், அதாவது மேடம் சிஎம் இருக்கிற வரைக்கும் நான் டியூட்டியில் இருந்தேன். அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எடப்பாடியார் ஆட்சி வந்தது. இப்போ இருக்க ஆட்சியில் நான் இல்லை, அதனால எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால், ஊடகங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. நேரடியாக பார்க்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. ஓகே சார், கருத்துக்கு நன்றி. திரு ராஜாராம், தமிழ்நாடு பாதுகாப்பாக தான் இருக்கு, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தான் இருக்கு அப்படின்றத சாரோட கருத்து. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி பந்தோபஸ்துக்கு எண்ணிக்கை அதிகம் அப்படின்றப்ப அங்கே சட்டம் ஒழுங்குக்கான ஒரு கேள்வியும் அங்கே வருது. உங்க இறுதி கருத்து, இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடு. இப்போ குறிப்பாக நான் சொல்றேன், இந்த மேற்கு மண்டலம் அந்த 50 கிலோமீட்டர் ரேடியஸில் சொன்னாங்க இல்லையா, அதில் மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா டிஎஸ்பி பட்டாலியனில் 20,000 காவலர்கள் சும்மா பார்த்துருக்காங்க. ஓகே, அவங்கள எடுத்து இந்த இடங்களில் குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக அவங்கள வந்து பெட்ரோலிங் அந்த பர்பஸ்க்கு லோக்கல் போலீஸோட சேர்த்து போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப காவலர்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, காலி பணியிடங்கள் நிரப்புனாதான் இதெல்லாம் சாத்தியம் இல்ல. 20,000 பேர்ல ஒரு செட் எடுத்து அவங்கள வந்து லோக்கல் போலீஸ் கூட அட்டாச் பண்ணி இந்த ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி பெட்ரோல் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த முதியோர்களுக்கு, இவங்க இப்ப பாதிக்கப்பட்டவங்கள இன்னும் நிறைய முதியோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இது புரிய வைக்கணும். தனியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் வந்து நாய் வளர்க்கணும், சிசிடிவி போடணும், இது மாதிரி காவலர் ஆப் வச்சிருக்கணும், அது மாதிரி நகைகள் எல்லாம் வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு ட்வீட் பண்ணணும். அதை மட்டும் காவல்துறை லிஸ்ட் எடுத்து டெய்லி அவங்கள காலையில அவங்ககிட்ட பேசணும், என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பண்ணணும். எனக்கு என்ன சந்தேகம்னா, கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதுல குறிப்பா அந்த மேற்கு மண்டலத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை பயன்படுத்தி இவங்களுக்கு மூலமா இவங்க கூட அங்க இருக்க குற்றவாளிகள் வந்து இந்த குற்றங்களை பண்ணிட்டு போயிருப்பாங்கிறது எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆயிரக்கணக்கான வர்றாங்க, ஆயிரக்கணக்கான வெளியே போறாங்க. அந்த வகையில இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போய் அது யாருன்னு அந்த டீமை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு குற்றம் நடக்குன்னா அப்ப அதுக்கு பின்னாடி என்னங்கிறத. நன்றி.